ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சூப்பர் பொசிஷன் தியரம் அப்படின்னா ஒரு சர்க்யூட்டில் லீனியர் சர்க்யூட்டில் மல்டிபிள் சோர்சஸ் இருக்கும். மல்டிபிள் வோல்டேஜ் சோர்சஸ் இருக்கலாம், ஆர் மல்டிபிள் கரண்ட் சோர்சஸ் இருக்கலாம், ஆர் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்சஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சோர்சஸ் இருக்கும்போது அட் அ டைம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்லி ஒன் சோர்ஸை மட்டும் ஆக்டிவாக வச்சுட்டு இன்னொரு சோர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த டெர்மினலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் கேல்குலேட் பண்ணணுமோ அந்த கரண்ட்டை கேல்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஆஃப் பண்ண சோர்ஸை ஆன் பண்ணிவிட்டு ஆக்டிவாக இருந்த சோர்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே டெர்மினலில் கரண்ட்டை கால்குலேட் பண்ணோம். ஃபைனலாக நம்ம கால்குலேட் பண்ண இண்டிவிஜுவல் கரண்ட்டை சம் பண்ணும்போது நமக்கு ஓவரால் சர்க்யூட்டில் அந்த டெர்மினலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க, லீனியர் நெட்வொர்க். இந்த லீனியர் நெட்வொர்க்கில் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ், அதாவது டெர்மினல் ஏபிக்கு இடையில் இருக்கக்கூடிய 2 ஓம் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய ஐஎல்லை கால்குலேட் பண்ணணும். சூப்பர் பொசிஷன் தியரம்னா ஃபஸ்ட்டு எத்தனை சோர்சஸ் இருக்குன்னு பாருங்கள், ஓகேவா? அத்தனை ஸ்டெப்ஸ் வரும். ஸோ இப்போ 3 வோல்டேஜ் சோர்சஸ் இருந்துச்சுன்னா 3 ஸ்டெப்பாக நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சோர்சஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா 10 வோல்டேஜை வச்சுட்டு ஆக்டிவாக வச்சுட்டு 20 வோல்டேஜை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக 10 வோல்டேஜ் சோர்ஸை வச்சுருக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 20 வோல்டேஜை வந்து ஆஃப் பண்ண போகிறேன். அதாவது வோல்டேஜ் சோர்ஸை நம்ம எப்படி ஆஃப் பண்ணுவோம்? ஆஃப் பண்ணுற மெத்தட் என்ன? தட் இஸ் ஷார்ட் சர்க்யூட் தி வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இப்போ நான் சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ 20 வோல்டேஜை நான் என்ன பண்ணிட்டேன்? ஷார்ட் சர்க்யூட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா ஐஎல் டேஷ். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டை நல்லா பாருங்கள். இந்த சர்க்யூட்டில் 3 லூப்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து லூப் 1 I1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து லூப் 2 I2, இது வந்து பார்த்தீங்கன்னா லூப் 3 I3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஐஎல் டேஷ் தான் என்னோட நான் கண்டுபிடிக்க வேண்டிய கரண்டோட வேல்யூ ஏபி. ஐஎல் டேஷ் என்னது? இங்கே I1 கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது, I2 கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? I1 மைனஸ் I2 தான் என்னோட IL டேஷ். ஸோ நார்மலாக நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணலாம், சரியா? ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் வரும். 2 + 5, அதாவது ஃபஸ்ட்டு லூப் 1ல் இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எழுதணும். 5 + 2 7. அடுத்த ஃபஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக நமக்கு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் லூப்புக்கும் தேர்ட் லூப்புக்கும் காமனாக எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஸோ 0. சேம் ஃபஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் லூப்பில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 3 + 4 7, 7 + 2 9. செகண்ட் லூப்புக்கும் தேர்ட் லூப்புக்கும் காமனாக நமக்கு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் லூப்புக்கும் தேர்ட் லூப்புக்கும் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. செகண்ட் லூப்புக்கும் தேர்ட் லூப்புக்கும் காமனாக 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் லூப்பில் இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 6. சேம் இங்கே என்ன வரும்? I1, I2, I3. இனி நம்ம வோல்டேஜ் எழுதலாம். ஸோ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு I1 வந்து ரீச்சஸ் தி நெகட்டிவ் டெர்மினல். ஸோ பாசிட்டிவ்ல எழுதணும் 10, 0. இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இல்லை 0, இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இல்லை 0. ஸோ நான் இப்போ ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஈக்குவேஷன் 1, unknown is 3. ஸோ A1ஓட வேல்யூ 7, B1 is -2, C1 is 0, D1 is 10, A2 is -2, B2 is 9, C2 is -4, D2 is 0, A3 is 0, B3 is -4, C3 is 6, D3 is 0. So I1 ஓட current value is 1.57 amps. I2 is equal to 0.495. I3 is equal to 0.330. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணணும்? எனக்கு ஐஎல் டேஷ் கால்குலேட் பண்ணணும். ஐஎல் டேஷ் ஃபார்முலா என்ன? I1 மைனஸ் I2. நம்மளோட I1 வேல்யூ என்னது? 1.57 மைனஸ் 0.495. மைனஸ் பண்ணிடுவோம். 1.57 minus 0.495 is equal to 1.075 amps or 1.08 amps.
ஸோ ஐஎல் டேஷ் கிடச்சாச்சு. ஸ்டெப் 1ல் ஐஎல் டேஷ் கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் we are going to use 20 ohm voltage source. என்ன பண்ண போகிறோம்? 10 ஓமை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ 10 ஓமை ஷார்ட் சர்க்யூட் பண்ண போகிறோம். 10 வோல்டேஜை ஷார்ட் சர்க்யூட் பண்ண போகிறோம். 20 வோல்டேஜை ஆக்டிவாக வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சர்க்யூட்டை ட்ரா பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் 20 வோல்ட்டை ஆக்டிவாக வச்சாச்சு. 10 வோல்டேஜை வந்து நான் என்ன பண்ணியாச்சு? ஷார்ட் சர்க்யூட் பண்ணியாச்சு. ஸோ சேம் இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை தான் நான் கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் ஐஎல் டேஷ். ஸோ இங்கே நமக்கு 3 லூப் இருக்குது. I1, I2, தென் I3. ஸோ ஐஎல் டேஷில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன? எனக்கு ஐஎல் டபுள் டேஷ் I1 மைனஸ் I2. ஸோ இங்கேயும் நான் I1 மைனஸ் I2 கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம 3 லூப் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் ஆல்ரெடி நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இங்கே சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 7 மைனஸ் 2 2, 7 மைனஸ் 2 0, மைனஸ் 2 9, மைனஸ் 4, மைனஸ் 4 0, மைனஸ் 4 6, I1, I2, I3. வோல்டேஜ் சோர்ஸ் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு லூப்பில் வோல்டேஜ் சோர்ஸ் இல்லை. ஸோ 0. செகண்ட் லூப்பில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவில் ரீச் ஆகுது, பாசிட்டிவில் ரீச் ஆகிறோம். கிளாக்வைஸ் டைரக்ஷனில் வரும்போது ப்ளஸ்ஸை மீட் பண்ணுவோம். ஸோ மைனஸ் 20, தேர்டு 0. ஸோ இப்போ இக்குவேஷன் ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணலாம். unknown 3, A1 7, B1 minus 2, C1 0, D1 0, A2 minus 2, B2 9, C2 minus 4, D2 minus 20, A3 0, B3 minus 4, C3 6, D3 0. So I1 current value is I1 is equal to minus 0.99, I2 is equal to minus 3.47, I3 is equal to minus 2.31. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னது? IL double dash equal to I1 minus I2. அப்போ that is equal to I1 ஓட வேல்யூ என்னது? minus 0.99 minus I2 ஓட வேல்யூ minus 3.47. ஸோ இதை பண்ணிடுவோமா? minus 0.99 plus minus into minus plus 3.47. So that is equal to 2.48. So IL double dash ஓட வேல்யூ 2.48. இப்போ நமக்கு 2 சோர்ஸ் தான் இருக்குது. 2 சோர்ஸில் இருக்கக்கூடிய இதை சூப்பர் பொசிஷன் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம டோட்டல் கரண்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகே? ஸோ தட் இஸ் IL is equal to IL dash plus IL double dash. ஸோ IL dash ஓட வேல்யூ என்ன? IL dash equal to 1.075. 1.075 plus IL double dash is 2.48. So IL is equal to 3.55 amps. So இதுதான் நம்மளோட total current by using superposition theorem. ஸோ இந்த வீடியோவில் சூப்பர் பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.